துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க செய்த ஆயிரம் ஆயிரம் நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க எங்களை நேசிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க ஒவ்வொருத்தரையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி இருக்கீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் ஜீவனை கொடுத்தீங்க ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறீங்கப்பா. ஆமென். உம்முடைய நாமம் யெகோவா ஈரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் உமக்கு இருந்தோம், யெகோவா ரஃபாவாக எங்களுக்கு இருக்கிறீங்க ஏசப்பா. எங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஏசப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா இருக்கிறீங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. எங்க உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கீங்கப்பா. ஆமென். உம்முடைய சிறகுகளின் நிழலில் எங்களை அடைக்கலமாக வைத்திருக்கீங்கப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் அப்பா, உம்மை நம்பும் இந்த பிள்ளைகள் ஒரு குறைவும் இல்லாம பாதுகாக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க ஒவ்வொருத்தர் கூடயும் உம்முடைய பிரசன்னம் இருக்கிறமைக்காய் நன்றி அப்பா. எங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா. கரங்களை பிடித்து அப்பா நீங்க வழி நடத்துறீங்க ஏசப்பா. உமக்கு விருப்பமான வழிகளில் எங்களை நீங்க நடத்துகிறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமென். எங்களுக்கான எல்லா காரியங்களையும் நீங்க செய்து முடிக்கிறமைக்காய் நன்றி. எங்க மேலப்பா அளவிற்கரிய பாசம் வைத்திருக்கிறமைக்காய் நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அத்தனை கதவுகளையும் நீங்க திறக்கிறீங்க ஏசப்பா. மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறமைக்காய் நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென். தடைகள் அத்தனையும் உடைக்கப்படுகிறமைக்காய் நன்றி அப்பா. தலைமுறை தலைமுறையாக வருகிற சாபங்கள் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை விட்டு நீங்குகிறமைக்காய் நன்றி அப்பா. ஆமென். ஜெனரேஷன் ஜெனரேஷனா கஷ்டப்படுகிற பிள்ளைகள் அப்பா, திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாம எல்லா குறைகளையும் நீங்க இன்றைக்கு சரி பண்றீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த பிள்ளைகளின் இருதயம் உணர்வுடையதாக மாறுகிறமைக்காய் நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறமைக்காய் நன்றி அப்பா. உமக்கு ஒப்பான ஒரு தேவனும் இந்த உலகத்தில் இல்லை ஏசப்பா. ஆமென். நீர் மாத்திரம்தான்ப்பா ஜீவனுள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை வழி நடத்துனீங்கப்பா, இனியும் எங்களுக்கு உதவுறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அப்பா. நீ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவரா இருக்கீங்க ஏசப்பா. ஆமென். பொய் சொல்ல நீங்க மனுஷங்க அல்ல ஏசப்பா. ஆமென். நீங்க சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நிறைவேற்றீங்க ஏசப்பா. உங்களுடைய வாக்கு தத்தம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். நீர் வாயினால் சொன்னதை கைகளினால் நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு சில தடைகள், ஆமாம், ஒரு சில வீடியோ அதனால தான் நாங்கள் கட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வர வேண்டியதாகிருச்சுது. ஆமாம், திடீர்னு வீடியோ பிளர் ஆயிடுச்சு. ஸோ தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸோ கர்த்தர் தடைகள் எல்லாம் நீக்கி போடட்டும். பாருங்கள், நிச்சயமாக அவர் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். ஆமாம், அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமாம், தடைகளை பார்க்கிற பொழுது நம்ம எப்போவுமே நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும், தேவன் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ், உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கும். நான் பேசுகிற இந்த நேரத்தில் ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் உங்க மேல இறங்கும். தேவ மகிமை அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரத்தில் நிரப்பட்டும். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். உன்னதமானவர் அப்பா. ராஜா, நீர் அற்புதத்தின் தேவன் சுவாமி, அதிசயத்தின் தேவன் அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவரே. அமராஜா ஏசப்பா, நாங்கள் நீர் பரிசுத்தம் உள்ளவர் என்று நாங்கள் தியானித்தோம். அமராஜா ஏசப்பா, உம்முடைய இரத்தத்தால் நீர் எங்களை கழுவுகிறீர் என்று நாங்கள் தியானித்தோம்.
எஸ்டடி இதில் இருக்கிற ஒவ்வொருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் என் ஆண்டவர் நீர் மன்னித்து தயவா இப்பொழுது உங்களுடைய இரத்தத்தால் கழுவுவீராக ராஜா. எஸ்டடி ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். வீடுகளிலே தெளிக்கப்படட்டும் அப்பா. நிலைக்கால்களிலே பூசப்படட்டும் இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். பொல்லாத ஆவிகள் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும். எப்படிப்பட்ட அசுத்த கிரியைகள் ஹல்லேலூயா இயேசுவை இப்பொழுது கிரியை செய்து கொண்டும் இருக்கும் என்று சொன்னாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஆவிகள் வேலை செய்து கொண்டிருக்கும் என்று சொன்னாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அதன் தொடர்புகளை நான் துண்டிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கும் உங்களை அறியாமையே உங்களுக்கும் பாதாளத்துக்கும் அதாவது பிசாசுக்கும் சங்கிலி தொடர்புகள் இருக்கலாம். அல்லது தொடர் சங்கிலிகள், ஆமாம் உங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கலாம். இப்பொழுது தொடர்பை நான் துண்டிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நீங்கள் இருக்கிற இடத்துல சொல்லுங்க, இயேசுவே எனக்கும் பாதாளத்துக்கும் இருக்கிற தொடர்பை நான் துண்டிக்கிறேன். ஆமா, எனக்கும் பாதாளத்துக்கும் எனக்கும் பிசாசுக்கும் இருக்கும் தொடர்பை நான் துண்டிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. இதை நீங்க சொல்லுகிற பொழுது ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்க சொல்லுங்க, எனக்கும் ஹல்லேலூயா பாதாளத்துக்கும் இருக்கும் தொடர்பை நான் துண்டிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்க மேல அவர் இறங்குவார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். பாருங்க, நீங்க உங்க உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கும் பாதாளத்துக்கும் இருக்கும் தொடர்புகளை நான் துண்டிக்கிறேன். பிசாசுக்கும் எனக்கும் இருக்கும் தொடர்புகளை நான் துண்டிக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்துக்கும் எனக்கும் இருக்க அந்த அசுத்த கிரியைகளுக்கும் இருக்கிற தொடர்புகளை நான் துண்டிக்கிறேன்னு சொல்லுங்க. ஓ ரீபலபரபரப ஷகலபரபலபரியா. தேவ மகிமை இந்த நேரத்தில் அப்பா பிள்ளைகள் மேல இறங்கட்டும். அசுத்த ஆவிகள் இந்த நேரத்தில் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆவியானவர் எனக்கு உணர்த்துற நான் பேசுகிற நேரத்தில் தேவ மகிமை உங்கள் வீட்டுகளுக்குள்ள இறங்குது. ஹல்லேலூயா. அருவருப்பின் ஆவிகள் உங்களை விட்டு விலகி போகும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட கட்டுகளும் இப்பொழுது அறுக்கப்பட்டு போகும். ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அதிகமாக ஜெபிக்கிறீங்க இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. சகோதரி, நீங்க உங்க பிள்ளைக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. அவன் வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்களை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடிய எல்லா அசுத்த கிரியைகளையும் சபிக்கப்பட்ட ஆவிகள் அவனுக்கும் பாதாளத்துக்கும் சொல்லுங்க, அவனுக்கும் பிசாசுக்கும் அவனுக்கும் நரகத்துக்கும் இருக்கும் சங்கிலிகளை நான் உடைக்கிறேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் பிரேக் பண்றேன்னு சொல்லுங்க. அந்த தொடர்புகளை துண்டிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புதம் உண்டாகும். ஹல்லேலூயா. thank you holy spirit. பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகணும். எப்படிப்பட்ட துர்க்கிரியைகளும் அசுத்த ஆவிகளும் இப்பொழுது விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது தேவ வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. thank you holy spirit. நன்மை செய்கிறவர் நன்மை செய்கிறவர் நன்மை செய்கிறவர் நன்மை செய்கிறவர். thank you jesus thank you jesus thank you jesus. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க மேல தேவ மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மணி நேரம் ஆமா சனிக்கிழமை தோறும் இந்த லைவ்ல நீங்க இணையறீங்க. அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்றீங்க. அநேக சாட்சிகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆமா, ஒவ்வொரு முறையும் நான் இதை முடித்து பார்க்கிற பொழுது எனக்கு அநேக ஜனங்கள் நீங்க சாட்சி சொல்றீங்க. தேவன் உங்கள் வீடுகளில் அவர் கிரியை செய்கிறார். ஏன்னா நான் ஏன் வீடுகள் சொல்றேன்னா, இந்த இரவு நேரத்தில் நீங்க எல்லாரும் வீடுகளில் இருப்பீங்க. நிச்சயமா நான் அதை விசுவாசிக்கிறேன். ஒரு சில டிராவலில் இருக்கலாம், ஒரு சில நேரங்களில் ஒரு சில நீங்க வெளி தேசத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்கள் டைமிங் வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் அதிகமாக இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் படுக்கையில் அமர்ந்திருப்பீங்க, உங்கள் வீடுகளில் இருப்பீங்க. பாருங்கள், பகல் முழுவதும் வேலை செய்கிற பொழுது உங்கள் பிள்ளை ஒரு பக்கம் போகலாம், உங்கள் வீட்டுக்காரர் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம், நீங்கள் ஒரு பக்கம் போகலாம். ஆனால் இரவு வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்றீங்க? ஒரு இடத்துல கூடி அமர்ந்து இருப்பீங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ளே நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. பாருங்கள், தேவ மகிமை இந்த நேரத்தில் உங்கள் மேலே இறங்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் போதும். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, முதலாவது நீ ரட்சிக்கப்படு, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் உங்க உள்ளத்துக்குள்ள வந்தா போதும். ஒரு ஆளுக்குள்ள அந்த வெளிச்சம் வந்துட்டுனா போதும். இந்த வெளிச்சமானது உங்க வீடு முழுவதும் அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற அத்தனை இருளையும் அது நீக்கி போடும். எப்படிப்பட்ட சத்துருக்களும் உங்க வீட்டுக்குள்ள நிற்க முடியாது. எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளும் உங்க வீட்டுக்குள்ள நிற்க முடியாது. Thank you Holy Spirit. ராஜா, நான் பேசுகிற இந்த நேரத்தில் தேவ மகிமை ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பணும் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே, பேசுகிற இந்த நேரத்தில் தேவ வல்லமை இறங்கட்டும்.
ஹல்லேலூயா. இந்த நாள் அதிகமாக கர்த்தர் எனக்கு உணர்த்தினது, பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துல சொன்னது, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும்படி. இந்த நாளில் அது அப்பா சொன்னார், அதுக்கு விசுவாசம் அதிகமாக தேவைப்படுகிறது. ஸோ விசுவாசிக்கிறவனால அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆவியானவர் என் உள்ளத்தில் அவர் பேசினார். ஆகவே அதை கொண்டு தான் நான் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் பேசி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். தேவ மகிமை உங்களை நிரப்பும். நீங்கள் ஒருவேளை பலவீனர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால், சரீரத்தில் வியாதியோடு இருப்பீங்கன்னு சொன்னால், இந்த நாளில் நீங்கள் விசுவாசிங்க. இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசிங்க. என் ஆண்டவர் அதைத்தான் உங்களிடத்தில் கேட்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் சொன்னால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. யாத்திராகமம் 15:26 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யெகோவா ரொஃபேக்கா என்று சொல்லி எபிரேயத்தில் சொல்ல, யெகோவா ரொஃபேக்கா, அதாவது நானே பரிகாரியாகிய கர்த்தர். எல்லா வியாதிகளையும் எப்படிப்பட்ட பலவீனங்களையும் நீக்கும் வல்லமையும் ஆற்றலையும் உடையவர் நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு நான் வரப்பண்ணேன். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வியாதியை கொடுக்க விரும்பவே மாட்டார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தேவன் என்ன செய்ய மாட்டாரா? வியாதியை கொடுக்க மாட்டார். வியாதியை கொடுக்கிறவன் ஒருத்தன் பிசாசானவன். பாருங்க, யோபுக்கு உத்தரவு கேட்கிறான் பிசாசானவன். அவன் உத்தரவு கேட்டு என்ன செய்தான் பாருங்க, அவன் சரீரம் முழுவதுமாக பருக்களால் அவனை வேதனை கொடுத்தான் பாருங்க. சலங்கள் அவன் சரீரத்திலெல்லாம் அந்த சலங் வைக்க ஆரம்பிச்சிருச்சு, புழுக்க ஆரம்பித்தான் அவனோட சரீரங்கள் எல்லாம். அந்த வியாதியை அவன் கொடுக்குறான் பாருங்க. தேவன் அங்கே கொடுக்கல. நம்ம இதில் நம்ம ஆழமாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் பாருங்க. அதுக்குன்னுட்டு தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். அப்போ பாருங்க, பிசாசு அதற்கு உத்தரவு கேட்குறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த நாட்களில் அவர் என்ன செய்ய மாட்டார்? இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடியினாலே, நமக்காக ஒரு மீட்பர் இருக்கிறபடினாலே, நமக்காக ஒருவர் பரிந்து பேச இருக்கிறபடினாலே பாருங்க, நம்ம மேலே எந்த வியாதியும் வர முடியாது. எந்த பலவீனத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய விட மாட்டார். இயேசு நமக்காக பரிந்து பேசுவார். ஹல்லேலூயா. அன்று நமக்கு பரிந்து பேச ஆள் இல்லை. பாருங்க, இதே யோபு சொல்லுகிறார், எனக்கும் தேவனுக்கும் நடுவாக நிற்கிற ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமாயிருக்குமே அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவன் அங்கலாய்த்தான் பாருங்க. ஆனா நமக்கு இப்பொழுது மத்தியஸ்தன் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசும்படி. ஆக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சரீரத்திலே என் தேவன் அற்புதத்தை அவர் செய்வார். உங்கள் சரீரத்திலே என் தேவன் அதிசயத்தை செய்வார். உங்கள் பலவீனங்களை அவர் நீக்கி தருவார். உங்கள் வியாதியை உங்களை விட்டு அவர் விலக்குவார். விசுவாசியுங்கள். ஆண்டவர் சொல்றது அதுதான், ஜஸ்ட் பிலீவ். நீங்க இயேசுவை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள், அவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி. உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதுங்க, உங்க நெருக்கத்தை பார்க்காதுங்க, உங்க பலவீனத்தை கண்டு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடாதுங்க. கர்த்தர் இல்லையோ என்கிற இடத்துக்கு நீங்க போயிடாதுங்க. நிச்சயமாக தேவன் உங்க கூட இருப்பார். அவர் அற்புதத்தை செய்வார். உங்கள் விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 103:3 சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அதான் நான் கொஞ்சம் முன்னாடி நாங்கள் பேசி கொண்டு இருந்தோம் பாருங்க. அந்த வீட்டு கூரையை பிரிச்சுட்டு உள்ள இறக்குறாங்க பாருங்க. ஆண்டவர் அவன் படுக்கையை மாற்றி போடுகிறார். அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தேன்னு சொல்றார். 38 வருஷமாக குளத்தின் அண்டையே படுத்து கிடக்கிறான். நீண்ட நாள் வியாதியஸ்தவன் என்று தேவன் அறிந்து அவனிடத்துல போகிறார். ஒருவேளை நீங்க நீண்ட நாள் வியாதியோடு நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம். நீண்ட நாள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கலாம். நீண்ட நாளா பிசாசு உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் நான் சொல்றேன், அதை இயேசு காண்கிறார். நீங்கள் நீண்ட நாளா வியாதியில இருக்கிறீங்க, நீண்ட நாள் பிரச்சனையில் இருக்கிறீங்க, இயேசுடைய கண்கள் உங்களை காண்கிறது. இதை விசுவாசியுங்கள். அவர் பாருங்க, அந்த 38 வருஷமா வியாதியஸ்தரா இருந்த அந்த மனுஷங்கிட்ட வந்து, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று ஆண்டவர் இடத்துல கேட்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே, இந்த குளம் கலக்கப்படுகிற பொழுது என்னை தூக்கி கொண்டு விடுவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம். புலம்புறான் பாருங்க. இயேசு அற்புதம் வேணுமான்னு கேட்கிறார், நீ சுகமாக வேண்டுமான்னு கேட்கிறார். ஆனாலும் அவனால் என்ன செய்ய முடியலை. அது அவன் இருதயத்தில் அந்த வார்த்தை போக மாட்டேங்குது. ஆனாலும் தேவன் என்ன செய்தார், அவன் இடத்துல மீண்டும் கேட்டு அவனுக்கு அற்புதத்தை செய்கிறார்.
செய்துட்டு சொல்ல, இனி இப்படிப்பட்ட வியாதிக்கு ஏதுவான பாவங்களை நீ செய்யாதேங்கிறார். பாருங்க, அநேக நேரங்களில் நம்முடைய வியாதிக்கு காரணம், பலவீனத்துக்கு காரணம் பாவங்களாக இருக்கலாம். பாவம் சாபமாக மாறுகிறது, அதுதான் வியாதியை கொண்டு வருகிறது. ஆனால் என் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகளை அவர் நீக்கி போடுவார். விசுவாசிகள், ஆமாம், உங்களுக்கென்று ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு பரிகாரியாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். பாருங்க, உபாகம் 7:15 சொல்றார், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். எப்படிப்பட்ட நோய்களா இருந்தாலும் சரி, என் தேவன் அதை உங்களிடத்திலிருந்து அவர் விலக்குவார். Thank you Holy Spirit. Thank you Jesus. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அநேகர் இதில் இணைந்து கொண்டு இருக்கிறீங்க. தெய்வ மகிமை உங்க மேல ஒவ்வொரு மேல இறங்கட்டும். நன்றி அப்பா. Hallelujah, hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. Hallelujah. சகோதரி எலிசபெத், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பாருங்க, மீனா ராகுல், இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெயா ரூபி, உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பரமேஸ்வரி, கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆஞ்சலின் ஜாய்ஸ் மேல உங்க வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் கரம் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடட்டும். சகோதரி பூஜா மேல கரம் இறங்கட்டும். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சோனியா, கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரானூஸ், கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். லீலா, கர்த்தருடைய கரம் உங்க மேல இப்பொழுது அமரட்டும் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. குமார், ராஜேஷ், கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். ஹல்லேலூயா. சகோதரி மலர்விழி, பெருமாள், என் தேவனுடைய வல்லமை உங்க மேல அமரட்டும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. பாருங்க, இதில் இருக்கிற ஒவ்வொரு ஹெலன், சந்திரா, தெய்வ மகிமை உங்களை இப்பொழுது நிரப்பட்டும். உங்கள் வீடுகளை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில். விமலா, ஜெயப்பிரியன், கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். ஆமாம், கர்த்தர் உங்களை நிச்சயமாக அவர் தொடுவார். அசோக், பாபுமணி, என் தேவனுடைய வல்லமை உங்க மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராசப்பா, என் தேவனுடைய கரம் உங்களை தொடட்டும். ராகுல் ஜோ, கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். அனீஸ், ஃபாத்திமா, என் தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. மீனா, மேரி, என் தேவனுடைய மகிமை உங்க மேல இறங்கட்டும். எப்படிப்பட்ட பில்லி சூனிய ஆவிகளும் இப்பொழுது விலகி போகும். எப்படிப்பட்ட வியாதிகளும் உங்களை விட்டு விலகி போகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் பாருங்க, சங்கீதம் 68:20 சொல்கிறது, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. பாருங்க, அவர் நம்மளை மரண பிடியிலிருந்து நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 41:3 சொல்லுகிறது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடந்த அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். நீண்ட நாள் வியாதியா நீங்க ஒருவேளை இருப்பீங்கன்னு சொன்னா, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது தேவ வல்லமை உங்க மேல இறங்கட்டும். சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். நீண்ட நாள் நீங்கள் பலவீனங்களாக இருப்பீங்கன்னு சொன்னார், இப்பொழுது உங்கள் பலவீனத்தில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் உங்கள் சிரசின் மேலே, உங்கள் தலையின் மேலே கைகளை வையுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, இப்பொழுது யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, நீண்ட நாள் வியாதியாக இருக்கிறது, இந்த வியாதி நீண்ட நாள் இருக்கிறது என்று சொல்லி, அப்பா, யாரெல்லாம் இந்த நேரத்தில் சுவாமி சொல்லுவார்களோ, இப்பொழுது அவர்கள் மேல் தேவ வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அற்புத சுகம் உண்டாவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ராஜா, படுக்கையின் ஆண்டவர் மாற்றி போடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லப்படுகிறது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிபா ஷபலபரபலபா ஷிக்கலபர விலிவிரியாந்துனதி ரேமா ஷிபலிபரபலபல. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. பாருங்க, ஏசாயா ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்போம்னு சொன்னா, அங்கே சொல்லப்பட்டு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அஸ்தமான போது, அதாவது இருட்டின நேரத்தை, அஸ்தமான போது, அந்த இருளா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பாருங்க, பிசாசு பிடித்திருந்த அநேகரை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகளுக்கு எல்லோரையும் அவர் என்ன செய்யறாராம்? சுகமாக்கினாராம், சுஸ்தமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பிரியமானவர்களே, பாருங்க, அஸ்தமான பொழுது அநேகர் ஆண்டவரிடத்தில் கொண்டு வராங்க.
அவரிடத்தில் கொண்டு வருகிற பொழுது அவர் என்ன செய்கிறார்? அநேக ஆவிகளை வார்த்தையினால் அவர் அதை துரத்துகிறார். பாருங்கள், வார்த்தை வல்லமை உள்ளது. பாருங்கள், விசுவாசத்துக்கு அவருடைய வார்த்தை அவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிற பொழுது அது நடக்கிறது, அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய வேலைக்காரனுக்காக பாருங்க, 100க்கு அதிபதி வர்றான். அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், பாருங்க, ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றார், என் வீட்டில் என் வேலைக்காரன் அவன் திமிர்வாதமா இருக்கிறான், அவன் அதனால கொடிய வேதனைப்படுகிறான். நீங்க என்ன செய்யுங்க, அவனை சுகமாக்குங்க, நீங்க அவனை சுகமாக்குங்கன்னு சொல்றான். உடனே இயேசு சொல்றாரு, சரி, நான் வருகிறேன், நான் வரட்டும், உன் கூட வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பாருங்க, உடனே சொல்றான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும், நான் ஒருவனை பார்த்து போ என்று சொன்னா போவான், ஒருத்தனை பார்த்து வான்னு சொன்னா வாருவான். ஏன்னா நான் என்கிட்ட அவ்வளவு வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனாலும் என்னுடைய வார்த்தையின் வல்லமையை காட்டிலும் அவன் அதை தான் சொல்ல வர்றான், உம்முடைய வார்த்தை மிகுந்த வல்லமை உள்ளது. நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தையை சொன்னா போதும், என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் அவன் சுகமாவான், திமிர்வாதக்காரன் சுகமாவான் என்று சொல்லி. பாருங்க, அவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க. இப்பொழுது நீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நாங்க தேவனுடைய வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உங்களுக்குள்ள அந்த ஜீவன் இறங்கும். இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது, இந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு உச்சரிக்கப்பட்ட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிற பொழுது உங்கள் சரீரத்தில் பலன் உண்டாகும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த ஜீவ வார்த்தையை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் உங்கள் சரீரத்தில் அற்புத சுகம் உண்டாகும். உங்கள் விசுவாசத்தின் அளவை நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள். நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்கள் விசுவாசத்தை அதிகமாக்குங்க. இவர் அற்புதம் செய்வார் என்று நம்புங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்க, தன் ஆஸ்தியெல்லாம் விற்று அவள் சுகமே கிடைக்கல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படி இருக்கிறோம் இல்லைங்களா? எத்தனையோ பேர் என்னிடத்துல ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா, நான் எத்தனையோ லட்சக்கணக்காக நாங்கள் செலவு பண்ணிட்டோம், ஆனாலும் சுகம் இல்லை. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு சற்றும் சுகமாக முடியாது, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ பேரை என் தேவன் சுகமாக்கி இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில் நான் அதை அனுபவித்து இருக்கிறேன். எத்தனையோ சாட்சிகளை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இதை பார்க்கிற உங்க வாழ்க்கையில பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும். இயேசுவின் நாமத்தினாலே டயபெட்டிஸில், சர்க்கரை நோயில் நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நானும் என் துணைவேரும் சேர்ந்து இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் அப்பா இந்த வார்த்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, எஸ்அப்பா, டயபெட்டிஸ், அதாவது ஹல்லேலூயா, எஸ்அப்பா, சர்க்கரை நோயில், ஹல்லேலூயா, எஸ்அப்பா, பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எஸ் டாடி, இப்பொழுதே ராஜா அற்புத சுகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் தானே தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். ராஜா, என்னோடு இப்பொழுது யாரெல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறார்கள், ஓ ரிபலபலபலபா ஷிவலிபரிபலியா, இப்பொழுது தேவ வல்லமை இறங்கட்டும். ஒரு அபிஷேகம் இப்பொழுது பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. சர்க்கரை நோயினால விரல்களை இழந்திருக்கிறாங்க, கால்களை இழந்திருக்கிறாங்க. எஸ்அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இழப்பு வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று முன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ராஜா, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதமின்றி நீர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தலாம். ஹல்லேலூயா. எஸ்அப்பா, வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே நான் ஜெபிக்கிற நேரத்தில் அற்புதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. பாருங்க, இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவள் என்ன செய்றா, ஒரு காரியத்தை கேள்விப்படுறா இல்லையா? இயேசு அற்புதம் செய்யறான்னு கேள்விப்பட்ட உடனே அவள் விசுவாசத்தை வளர்த்து கொண்டு அங்கே போகிறா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தொங்கலை நான் தொடுவேன், ஏன்னா அவருடைய வஸ்திரத்தை தொடும்படி உத்தரவு வேண்டும் சொல்லிட்டு மார்க் 6:56 பார்க்குறோம். ஏன்னா அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அநேகர் சுகமாகிட்டே இருக்கிறாங்க. இதைத்தான் அவள் கேள்விப்படுறான். அதை கொண்டு அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. பாருங்கள், மத்தேயு 14:36 சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தொங்கலை அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்களாம். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். அவருடைய வஸ்திரத்தை தொட்ட எல்லாருக்கும் சுகம் கிடைச்சது. ஆக பாருங்க, இந்த செய்தி தான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு
அது தகவலாக போகுது. அப்போ அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நானும் என்ன செய்வேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தங்களை தொடுவேன், நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நான் சுகத்தை பேசி கொண்டு இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பலவீனத்தையும் என் ஆண்டவர் இந்த நாளிலே நீக்கி போடுவார். விசுவாசத்தோடு என்னோடு இணைந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 6:19 பார்க்கிறோம், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்களாம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது. பாருங்க, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் இதையெல்லாம் அறிஞ்சு கொண்டாள். அவரிடத்தில் ஒரு வல்லமை புறப்பட்டு வரும், அது என்னையும் சுகமாக்கும். ஆமென். இந்த விசுவாசத்தில் அவங்க போகிறா. அதுபோலவே என்ன செய்கிறா, அந்த வஸ்திரத்தை தொடரா. பாருங்க, வல்லமை புறப்பட்டு வருகிறது. அங்கே அவ செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? விசுவாசித்தது. இயேசுவை விசுவாசித்தது. அவர் சுகமளிப்பார் என்று விசுவாசித்தது. அவர் அற்புத சுகத்தை தருவார் என்று விசுவாசித்தது. பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் இந்த இயேசுவுக்கு மேலே அதிகமாக இந்த நேரத்தில் உண்டாகட்டும். உங்கள் சரீரத்தில் மாற்றங்களையும் சுகத்தையும் ஆண்டவர் கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா, thank you Jesus. ஹல்லேலூயா. என் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை உங்கள் மேலே வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதே வல்லமை தான் பேதுருக்குள்ள இருந்தது. பேதுரு பாருங்க, அவருடைய நிழல் பட்டு சுகம். பவுலுடைய பாருங்க, பவுலுடைய ருமால் இல்லையா, அவருடைய கச்சையை போட்ட உடனே அங்கே அற்புத சுகம் உண்டாகிறது. இந்த ஊழியக்காரர்களாகிய நாங்கள் பேசுகிற இந்த நேரத்திலையும் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த ஜீவன் உங்களுக்குள் பாய்ந்து வரும். உங்களுக்கு அற்புத சுகத்தை உண்டாக்கும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய பிள்ளையாய் நான் பேசுகிறேன், அவருடைய தீர்க்கதரிசியாய் பேசுகிறேன். ஹல்லேலூயா. தேவ வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடட்டும். Thank you Jesus. Thank you Holy Spirit. பாருங்க, மத்தேயு 9:27. நான் ஒரு சில காரியத்தை வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறேன். மத்தேயு 9:20 2 குருடர்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த 2 குருடர்கள் என்ன செய்கிறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை பின்தொடர்ந்து வந்து இயேசு அமர்ந்திருக்கிற வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அவர் போய் இளைப்பாறும்படி ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார், ஒரு வீட்டுக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எங்களை சுகப்படுத்தும். பிறவி அவர்களுக்கு 2 பேருமே குருடர்கள். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறார் பாருங்க, மத்தேயு 9:28 ஏசப்பா சொல்றாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கேட்கிறார் பாருங்க, ஆர் யூ பிலீவ்? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? டு யூ பிலீவ் திஸ்? என் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பாருங்க, அவங்க சொல்றாங்க அதுக்கு பதில், ஆம் விசுவாசிக்கிறோம். ஆமென், விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உண்மையாய் நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா, இந்த நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நீங்க அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த இரவு வேளை உங்கள் அற்புதத்தின் வேளையாக இருக்கும். இந்த இரவு நேரம், இந்த நேரம் உங்கள் சுகத்தின் நேரமாக இருக்கும். என் தேவன் உங்களை தொடுகிற நேரமாக இது இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுகிற நேரமாக இருக்கும். தேவ மகிமை உங்கள் வீடுகளை அளவில்லாமல் நிரப்புகிற நேரமாக இருக்கும். ஓ ரிமா ஷாபாலாபாராபாலபா ரிகபா ரெபிரிபிரியான் சொன்னதுவி. எஸ், தேவ வல்லமை உங்களை நிரப்பும். பாருங்க, தேவ மகிமை உங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், ஏசப்பா சொல்றார், உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. இந்த இரவு நேரத்தில் நீங்கள் விசுவாசிங்க பிரியமானவர்களே. என் இயேசுவால் கூடும், என் தேவனால் கூடும். அவர் என் பலவீனத்தை என்னை விட்டு நீக்குவார். அவர் எனக்கு அற்புத சுகத்தை தருவார். என் பாவங்களை அவர் தம்முடைய இரத்தத்தால் அவர் என்னை கழுவுவார், என்னை பரிசுத்தப்படுத்துவார். நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி என்னை அவர் ஆயத்தப்படுத்துவார். நீங்க தியானிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க. இந்த நேரத்தில்
தேவ மகிமை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவ ஆவியானவர் என் உள்ளத்துல உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பேச பேச நான் அற்புதங்களை செய்வேன் என்று ஆவியானவர் சொல்றார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானவர்களே. விசுவாசத்தோடு கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில பேசி கேளுங்க. ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று சொல்லுங்க. ஒருவேளை ஆண்டவர் அறியாத ஜனங்களா இருந்தா, இயேசுவே என்னை சுகமாக்குமப்பா, நான் உமக்கென்று சாட்சியா நிற்பேன், உங்க நாமத்தை நான் எல்லாரிடத்திலும் சொல்லுவேன் சொல்லி பாருங்க. என் தேவன் உங்களை வழி நடத்தும். என் தேவன் உங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாதாளம் உங்களை நெருங்க முடியாது. பாருங்க, தேவனிடத்துல தான் அந்த சாவி இருக்குது இப்போது. ஆமா, முன்ன பிசாசுகிட்ட இருந்துச்சு, அவன் வைத்து இருந்தான். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகள், மரணத்துக்குரிய திறவுகள் அவனிடத்தான் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தாராம். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்தார். ஆமென். ஆக மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி அவர் அப்படி ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சிலுவையிலே நமக்காக தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார். அதன் மூலமாக அவன் கிரியைகளை அவர் முறியடித்தார். அந்த சாவி இப்போ ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. ஆக மரணத்தை குறித்த பயம் உங்கள் இருதயத்தொட்டு விலகி போகட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது மரண பயத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உன்னதமான தெய்வமே, இப்பொழுதே ராஜா உம்முடைய வல்லமை உள்ள நாம மகிமைப்படும்படி ராஜா, யாரெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே பிசாசானவன் யாரெல்லாம் பயமுறுத்தி கொண்டு இருக்கிறானோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அற்புதம் உண்டாகட்டும் அப்பா. மரண பயம் சரீரத்தை விட்டு நீங்கி நீங்கட்டும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்துல தானே ராஜா, மரண பயம் ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்தில் இருந்தது நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். மரண பயம் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. தேவையில்லாத மரண பயம், இரவாச்சுன பயம். ஹல்லேலூயா. என் நெஞ்சில ஏதோ பாரமா இருக்குது, எனக்கு மூச்சு திணறுது, எவ்வளவோ விஷயத்தை சொல்லி பிசாசு உங்களை பயமுறுத்த நினைக்கலாம். பயப்படாதுங்க, பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் மரண பயத்தை என் இயேசு இந்த நேரத்தில் உங்களை விட்டு அவர் விலக்குகிறார். இதை விசுவாசிங்க இயேசுவின் நாமத்தினாலே. இதை விசுவாசிங்க இயேசுவின் இந்த இரவு நேரத்தில் இதை நீங்கள் விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரண பயம் உங்களை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. பாருங்க, மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுவிக்கும்படி அவர் தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. தேவ மகிமை உங்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் உங்கள் வீடுகளிலே பூசப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும் நம்ம வாசிப்போம்னா இதை தான் நம்ம பார்த்தோம். ஆரம்பத்தில் பார்த்தோம் பாருங்க, அந்த திமிர்வாதக்காரனை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் சொல்ற பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் கொண்டவர். இதனால நம்ம அதை தான் நம்ம தியானிச்சோம். ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் கொண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் பாவங்களை அவர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பொழுது உங்கள் சாபங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பொழுது உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பொழுது உங்கள் தரித்திரம் உங்களை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பொழுது நீங்கள் பரலோகவாசியாக மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய இரத்தத்தின் வல்லமை அவ்வளவு மகத்துவம் உள்ளது. அவருடைய இரத்தம் உங்களை கழுவும், உங்களை பரிசுத்தப்படுத்தும், தேவனுக்கு முன்பதாக உங்களை நீதிமானாய் நிறுத்தும். ரோமர் எழுதப்படுது பாருங்களேன், அவரே நம்மை அழைத்தவர். தாயின் கருவில் அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். அவரே நம்மளை அழைக்கிறார். அவரே நம்மை கழுவுகிறார் தம்முடைய இரத்தத்தால். அவரே நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். இப்பொழுது அவரே நம்மை மகிமையும் படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை அவர் மகிமைப்படுத்துவார். உங்கள் பாவங்களை உங்களை விட்டு நீக்குவார். உங்கள் அக்கிரமங்களை உங்களை விட்டு நீக்குவார். இனி உங்களை பாவம் தொடர முடியாது. இனி உங்களை சாபம் தொடர முடியாது. இனி உங்களை அக்கிரமங்கள் தொடர முடியாது. எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் முடிந்தது. அவர் எல்லாவற்றையும் முடித்தார் சிலுவையில. உங்க மேல வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல வந்தது.
அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். இருக்கீங்கப்பா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ராஜா உடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமரட்டும். ஆமென். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். இந்த ஜெபத்தை ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய கரம் இறங்கணும் அப்பா. ஆமென். இந்த சுகமளிக்கிற வல்லமை ராஜா ஒவ்வொருவரையும் தொடணும் அப்பா. தொடட்டும். ஹல்லேலூயா. என் இயேசுவின் கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். இறங்கட்டும். சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. வெளிப்படட்டும். கட்டுகள் அறுபட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினால். பிசாசினால் வந்த வியாதிகள் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். விலகி போகட்டும். சாபத்தினால் வந்த வியாதிகள் விலகி போகட்டும். விலகி போகட்டும். ஹல்லேலூயா. ஏவல் பிசாசுகளினால் வந்த வியாதிகள் விலகி போகட்டும். விலகி போகட்டும். பில்லி சூனி ஆவிகளினால் வந்த வியாதிகள் விலகி விலகி போகட்டும். போகட்டும்பா. ஹல்லேலூயா. அற்புத சுகம் சரீரத்திலே உண்டாகணும். இப்பொழுது சரியாகுதுப்பா. எந்த பலவீனமும் இப்பொழுது நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். கேன்சர் கட்டிகள் மறைந்து போவதாக இயேசுவின் மறைந்து போகட்டும் நாமத்தில். இயேசப்பா. ஹல்லேலூயா. ஆமென். கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும். மறைந்து போகட்டும்பா. கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. 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 பாருங்க, இன்னைக்கு மட்டும் என்னிடத்துல அதிகபட்சமா ஒரு 15 பேர்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பேசினவங்க எல்லாம் கேன்சர் கட்டிகள். பாருங்க, பிசாசு இந்த நாட்களில் ஒன்று கிட்னி அதிகமாக இந்த நாட்களில் பாதிக்கப்படுகிறது. கேன்சர் இது எல்லாமே பாருங்க குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியை போல பிசாசு அதை கொண்டு செயல்படுத்துகிறான். பிள்ளைகளை அதிகமாக வேதனைப்படுத்துகிறான். பணத்தெல்லாம் விரயமாக்க இந்த பிசாசு பாருங்க ரொம்ப வேதனை கொடுக்கக்கூடிய காரியம்தான் இந்த கேன்சர்னு சொல்லக்கூடிய. இன்னைக்கு அவன் துணிஞ்சு அவன் பிள்ளைகளை தாக்குகிறான். தேவனுடைய பிள்ளைகளை அவன் தொட நினைக்கிறான். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் உங்கள் இதய துடிப்பு இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. இயேசு கிறிஸ்து. இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. ஆமென். ஆமென். நன்றி. நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுங்க. இயேசுவின் பிள்ளை. ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கொண்டே இருங்க. இயேசுவின் இந்த பிள்ளை. நாமத்தை நீங்கள் உச்சரிக்க எந்த பலவீனங்களும் உங்கள் சரீரத்தில் நிற்க முடியாது. எந்த கேன்சரும் உங்களை தொட முடியாது. தொட முடியாது. எந்த கட்டிகளும் உங்களை நெருங்க முடியாது. நெருங்க முடியாது. எந்த கிட்னி பிரச்சனையும் உங்களை நெருங்க முடியாது. நெருங்க முடியாது. என் தேவன் உங்களை பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பாருங்க, அன்றைக்கு நிலைக்காலிலே எகிப்தில் பாருங்க, இவர்கள் அடிமையாக இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பஸ்கா புசித்து என்ன செஞ்சாங்க? அந்த ரத்தத்தை நிலைக்காலிகளிலே பூசினார்கள். சங்கார தூதன், அதாவது வியாதியை கொண்டு வரக்கூடியவன், அழிக்கக்கூடிய தூதனால் நுழைய முடியலையா? இன்னைக்கு உங்க மேல இயேசுவின் ரத்தம் பூசப்படுகிறது. ஆமென். இதை எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ நன்றி. உங்க மேல என் இயேசுவின் ரத்தம் பூசப்படுகிறது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்க, என்னுடைய துணைவியார் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க. நன்றி அப்பா. அதில் இணைந்து நீங்க ஒருமனப்படுங்க. ஆமென். ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு அற்புத சுகத்தை ஆண்டவர் மீண்டும் கட்டளையிடுவார். நன்றி. உங்களை பலவீனத்தில் நீங்கள் கையில வைத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன சுகம் வேணுமோ இந்த நேரத்தில் நீங்க கேளுங்க. ஆண்டவரே, என்னை மன்னியும், என் பாவங்களை கழுவும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி நான் உம்மை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். நீர் உம்முடைய வார்த்தை அனுப்பி என்னை சுகமாக்கும். ஆமென். ஆமென். இப்ப ஜெபிக்கிற நேரத்துல நிச்சயமா நீங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. அப்பா, நன்றி Thank you, Holy ஆண்டவரே. Spirit. அப்பா, ஸ்தோத்திரம். Thank you, ஸ்தோத்திரம். Jesus. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறாங்க ஏசப்பா. ஆமென். அவர்களை நீங்க கண்ணோக்கி பார்க்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. வேதனையின் உச்சத்துலப்பா வேறு வழியே இல்லாம Thank you, Jesus. திக்கற்றவர்களாய் உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்க சகாயரா இருக்கிறீங்க ஏசப்பா. ஆமென். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த பலவீனங்களில் உம்முடைய பலம் விளங்குகிறமைக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொருவரும் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும். பிள்ளைகளையும் நீங்க சாட்சியாக நிறுத்த போறீங்க. மகிமை அவர்கள் மேல் விளங்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. விசுவாசம் அப்பா, நீங்க அவர்கள் இருதயத்துல விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கீங்க ஏசப்பா. நீங்க கிரியை செய்ய தக்கதாக உங்க விசுவாசத்தை நீங்க துவக்குங்க. உங்க மேல விசுவாசம் வைக்க முடியாம தடுமாறும் ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தை துவக்குங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசம் இப்பொழுது அவங்க இருதயத்தில் நீங்க துவக்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா.
ஆமென். ஸ்தோத்திரம் இயேசப்பா. பரிபூர்ண சுகம், நிரந்தர சுகத்தை நீங்க இப்பொழுது கொடுக்கிறமைக்காய் நன்றி இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. பலவீனத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அப்பா சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய தழும்புகளால் இந்த பிள்ளைகள் சுகம் பெறுவார்களாக. ஆமென். ஸ்தோத்திரம் இயேசப்பா. நன்றி அப்பா. பலவீனங்கள் அப்பா இதை ஜெபித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலேயே மாறுகிறமைக்காய் நன்றி இயேசப்பா. அற்புத சுகம் இப்பொழுது காட்டுங்க இயேசப்பா. just now, ஆமென். just now, இப்பொழுதே இந்த வேளையிலேயே இந்த பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷமே இந்த mighty name of Jesus Christ of Nazareth, the mighty name of Jesus Christ, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் the mighty name of Jesus Christ, இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம், கேன்சர் கட்டிகள் இயேசுவின் சரியாக நாமத்தில் நன்றி அற்புத இயேசப்பா. சுகம், இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம். காய்ச்சல் அப்பா, பலவீனங்கள், ஹார்ட் பிரச்சனைகள், அப்பா மூட்டு வலி, கை கால் வலிகள், எப்படிப்பட்ட தசையில வியாதி இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளம், இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பிரச்சனை, கை கால் இயேசுவின் முடக்குவாதங்கள், நாமத்தில் மூளையில இருக்கிற பிரச்சனைகள் ரீமா எல்லாம் ஷாபா லாபா இப்பொழுது ராபா லா சரியாக ரீகா லாபா நன்றி ரிபிலியா இயேசப்பா. துனதி மனநல தேவ பிரச்சனைகள் மகிமை அப்பா, தேவ மகிமை தேவ எல்லாம் மகிமை இப்பொழுது ரீமா லாபா ராபா அப்பா நன்றி அப்பா, ஷாபா லாபா ராபா சரியாக லாபா நன்றி நன்றி அப்பா. பியான் துனதி mighty name of ராபா லாபா Jesus லாபா லாபா Christ. ஷிபல ராபா லாபா அப்பா இந்த ஒவ்வொரு அற்புத பிள்ளைகளும் சுகம், இப்பொழுது அற்புத சுகம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. யாரெல்லாம் கைகளை ஆமென் அப்பா. உயர்த்துகிறார்கள், ஸ்தோத்திரம் இயேசப்பா. யாரெல்லாம் இப்பொழுது கைகளை பலவீனத்தோடு இருக்கிற உயர்த்துகிறார்கள், பிள்ளைகள் பலத்தை யாரெல்லாம் கைகளை பெற்றுக்கொள்ளட்டும் உயர்த்துகிறார்கள். அப்பா. ஆமென். அப்பா, அவர்களுடைய உள்ளத்தின் பலவீனங்கள் ஆழத்தில் உம்முடைய பலம் விளங்குகிறமைக்காக நன்றி இயேசப்பா. வியாதி படுக்கையை மாற்றி போடுறீங்க மாற்றி இயேசப்பா. போடுவீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது 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 ஆமென். ஸ்தோத்திரம் வாதை உன் இயேசப்பா. கூடாரத்தை நீடித்த அணுகாது. நாட்களாய் நிலைத்திருப்பாய்ன்னு சொல்லியிருக்கிறீங்க Thank you, இயேசப்பா. Holy Spirit. ஆமென். ஸ்தோத்திரம் Thank you, இயேசப்பா. Holy Spirit. சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் மறையட்டும். இப்பொழுது அப்பா ஒன்றுமில்லாமல் வாகிறது அப்பா. இப்பொழுது, இயேசு just கிறிஸ்து now, நாமத்தில் just இந்த now, பிள்ளைகள் the mighty name of சுகத்தை Jesus. பெற்றுக்கொள்வார்களாக. Mighty name of Jesus. ஒவ்வொரு mighty name பிள்ளைகளும் of Jesus. இருதயத்தில் The mighty விசுவாசத்தோடு name of Jesus Christ. அப்பா இப்பொழுது இயேசுவின் பாவங்கள் நாமத்தில் மன்னிக்கப்பட்டனங்கிற இயேசுவின் நம்பிக்கையோடு நாமத்தில் அப்பா உம்முடைய பிசாசுகள் தழும்புகளால் வெளியேறு. சுகமாகி இருக்கிறாங்க பிசாசுகள் இயேசப்பா. வெளியேறு. பிசாசுகள் தடுப்பு வெளியேறு. சுவராய் இருந்த அக்கிரமங்கள் Yes, நீக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில். ஆமென். இயேசு இயேசுவின் கிறிஸ்து நாமத்தில். நாமத்தில் அப்பா இயேசுவின் இப்பொழுது இந்த நாமத்தில். பிள்ளைகள் சுகத்தை இயேசுவின் பெற்றுக்கொள்வார்களாக. நாமத்தில். ஆமென். இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஒரு பிள்ளை கூட இல்லாம ஆமென் அத்தனை பிள்ளைகள் மேலே அப்பா உம்முடைய மகிமை விளங்குகிறமைக்காக நன்றி இயேசப்பா. அக்கினி இறங்கட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஓ, அப்பா. ரீமா நீர் ஷாபா பரிசுத்தர் அக்கினி பரிசுத்தர் இறங்கட்டும். பரிசுத்தர் அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு மேல் அக்கினி இறங்கட்டும். ரீமா ஷாபா லாபா ராதா லாபா ரிகா லாபா ரிபலிபரியா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. ஒவ்வொரு பிள்ளைகளும் அக்கினி தொடட்டும். ஹalleluya. அக்கினி நிரப்பட்டும் அப்பா. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். பிசாசுகள் வெளியேறட்டும். வியாதியை கொடுக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். பலவீனத்தை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ராஜா கைகளிலும் கால்களிலும் கரடுகளிலும் ஜீவன் உண்டாகட்டும். ஆமென். இப்பொழுதே ஜீவன் உண்டாகட்டும் அப்பா. செயல்படாத உறுப்புகள் இப்பொழுது செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. கைகளுக்குள்ள கால்களுக்குள்ள இப்பொழுது ஹalleluya எலும்புகளுக்குள்ள எலும்பு மஞ்சங்களுக்குள்ள உங்க ஜீவன் இப்பொழுது ஜீவன் இறங்கட்டும். ஜீவன் இறங்கட்டும். அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஹalleluya ஹalleluya. நுகங்கள் முறிக்கப்படும். கட்டுகள் அறுபட்டு போகட்டும். சாபங்கள் நீங்கி போகட்டும். எப்படிப்பட்ட பில்லி சூனி ஆவிகளும் செயலற்று போகட்டும். செய்வினை கோளாறுகள் நீக்கப்படுவதாக அப்பா. மந்திரங்கள் அழிக்கக்கூடாது. அடிமையா இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களா? மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ராஜாவர்களுக்கு விடுதலை விடுதலை விடுதலை. விபச்சாரத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை. விபச்சாரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். ஹalleluya. பாவத்து நிமித்தமாக வரக்கூடிய சாபம், சாபத்து நிமித்தமாக வரக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுது மறையணும் அப்பா. ஹalleluya ஹalleluya. இயேசப்பா மதுபானத்துக்கு மது போதைக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை. பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும். ஒரு சகோதரி நீங்க அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க கணவர் குடிகார கணவரா இருக்கிறன்னு சொல்லிட்டீங்க. அவர் குடித்து குடித்து அவர் குடிப்பது மாத்திரமல்ல உங்களை பயமுறுத்துகிறார். வீட்டில் அநேக பிரச்சனைகள். ஹalleluya. உங்க கண்ணீரை கேட்க ஆள் இல்லை. நீங்க புலம்புறீங்க. நீங்க புலம்புறீங்க. அதில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஹalleluya. உன் கணவருடைய இருதயத்தை நான் மாற்றுவேன். ஹalleluya. அவனை குடி பழக்கத்தில் நான் விடுதலையாக்குவேன். உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah hallelujah hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. யாரோ ஒரு சகோதரி கர்த்தர் மீண்டும் உணர்த்துறார். நீங்க பிசினஸ் பண்றீங்க. நீங்க பிசினஸ் பண்றீங்க. சகோதரி நீங்க
பிசினஸ் பண்றீங்க. ஹalleluya. நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. உங்க பிசினஸ்ல ஹalleluya வளர்ச்சி இல்ல. உங்க பிசினஸ் இப்பொழுது தடைபட்டு கிடக்குது. ஹalleluya. அதை நடத்த முடியாம இருக்கிறீங்க. ஹalleluya. மீண்டும் அது செழிக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் உன்னை நான் கட்டுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ ரிபதாபாலவரா ஷிக்கல பரிபலியா கொலதியா சொன்னது. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. உங்க கண்ணீரை என் ஆண்டவர் காண்கிறார். என் ஆண்டவர் காண்கிறார். ஹalleluya. தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும். ஹalleluya. டிப்ரஷன் ஆவிலாம் வெளியேறட்டும். இருதயத்துல காணக்கூடிய டிப்ரஷன் ஹalleluya வெளியேறட்டும். இரவுல தூக்கம் வராதபடி, இரவுல தூங்க முடியாதபடி ஹalleluya. இயேசப்பா, தடையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த இரவுல என் ஆண்டவர் அற்புத சுகத்தை நீர் கொடுப்பீர். நீ சுக நித்திரையை நீங்க கொடுக்கணும் அப்பா. இந்த நாளிலிருந்து ராஜா அற்புதமான தூக்கத்தை அவரது இரவு நேரத்துல நீர் பிள்ளைகளுக்கு கொடுப்பீர். இயேசுவே ஹalleluya. இரவு நேரத்துல உங்களுக்கு தூக்கம் இல்லையா? இந்த நேரத்துல என்னோட இணைந்து ஹalleluya கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசப்பா ஹalleluya. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஊழியக்காரனுடைய சுக நித்திரையை, அவனுடைய தூக்கத்தை விரும்புகிறார் ஆண்டவர். ஹalleluya. அவனுடைய சுகத்தை விரும்புகிறவர். ஹalleluya. Thank you Holy Spirit. இயேசப்பா, இந்த நேரத்திலும் சுவாமி என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. நல்ல தூக்கத்தை ஆண்டவர் நீ கொடுக்கணும் அப்பா. இரவு நேரத்துல பயம் உறுத்துகிற பிசாசுகள் இனி பிள்ளைகளுடைய கண்களிலே தெரியக்கூடாது, கண்களில் தெரியக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. சகோதரி ஒருத்தங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இரவு நேரத்துல தூங்க முடியாம உங்களை பயமுறுத்துகிற ஆவிகள் உங்கள் வீட்டை சூழ்ந்து இருக்குது. உங்களால் இரவு தூங்கவே முடியல. பயம், இரவு நேரத்தில் உங்களுக்கு பயம், யாரோ உங்களை எழுப்புவது போல, யாரோ உங்களை தட்டுவது போல நீங்க பார்க்குறீங்க, நீங்க உணரப்படுகிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தை சொல்லுகிறார், உங்களுக்கு விடுதலை அதிலிருந்து உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில். உங்களுக்கு விடுதலை இப்பொழுது உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில். இந்த நாள்ல இருந்து நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. இன்று கண்ட இந்த எகிப்தியனை இனி நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீங்க. ஹalleluya. என் தேவன் உங்களை விட்டு அதை விலக்குகிறார். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya. ஹalleluya. உங்க பிள்ளையோட ஒரு மகனுடைய ஹalleluya அவனுடைய வெளிநாட்டு பிரயாணத்துக்காக, அவனுடைய வெளிநாட்டில் அவனுடைய வேலைக்காக நீங்க பிரயாசப்பட்டுட்டு இருக்கீங்க, நீங்க பிரயாசப்படுறீங்க. ஹalleluya. ஹalleluya. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஏதோ தடை இருந்து கொண்டே இருக்குது. ஹalleluya. கர்த்தர் சொல்றார், அந்த தடையை நான் மாற்றுறேன்னு சொல்றார். Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஓ ரிபதல பாபா ஷிக்கல பரிபலியா கோல அதியான் சொன்னது. ஹalleluya. ஹalleluya. சகோதரி ஒருத்தவங்க இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்றார், உங்களுக்கு இடுப்புல வலி, உங்களுக்கு இடுப்புல பயங்கரமான ஒரு வலி, அதாவது மூச்சு பிடிப்பு போல, ஒரு கேஸ் பிடிப்பு போல, உங்களால் அந்த வலியை தாங்க முடியலனா வலி இருக்குது. ஆனால் இப்பொழுது நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. ஹalleluya. வலி உங்களை விட்டு விலகி போயிடும். ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அற்புத சுகம், அற்புத சுகம் உங்க இடுப்பு பகுதியில் உண்டாகிறது. தேவனுடைய தொடுதல் உங்க மேல உண்டாகிறது. ஓ ரீமா ஷாபலா பரபலா பரா ரிக்கல பரிபிலியா துன. சகோதரி ஒருத்தங்க நீங்க என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்க, ஆனா நீங்க அந்நிய பாஷையில ஜெபிச்சு கொண்டே இருக்கிறீங்க. தேவ அக்கினி உங்க கால்களை பற்றி பிடிக்கிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. தேவ அக்கினி உங்க பாதங்களை பற்றி பிடிக்கிறது. ஆவியானவர் எனக்கு உணர்த்துறார் பாருங்க. ஓ thank you Jesus. Thank you Jesus. உங்களுக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருக்கு. பரிசுத்த ஆவியோட அந்த அபிஷேகம் உங்க மேல இன்னும் அதிகமா இறங்கணும், இன்னும் அதிகமா வேணும்னு சொல்லி ஒரு தாகம் உங்க மேல இருக்குது. என் தேவ ஆவியானவர் உங்க மேல ஒரு புது அபிஷேகத்தை அவர் ஊற்றுகிறார் இயேசுவின் நாமத்தில். ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படுகிறது. ஹalleluya. ஹalleluya. சகோதரியே ஹalleluya. உங்க நாவுகளை விட்டு நீங்க பேசுங்க. இந்த இரவு நேரத்திலையும் பாருங்க, உங்க கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும். ஹalleluya. 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 உங்க பிள்ளை உங்க வீட்டில் இருக்க பெண் பிள்ளையை கொடுத்து நீங்க கவலைப்படுறீங்க. ஹalleluya. திருமண காரியத்துக்காக காத்திருக்கிறீங்க. ஹalleluya. தாமதமாகி கொண்டே இருக்கிறது. ஹalleluya. கவலைப்படாதிருங்க. என் தேவன் ஏற்ற துணையை கொண்டு வருவார். ஆமென். ஹalleluya. ஏற்ற துணையை கொண்டு வருவார். ஆமென். இயேசு ஏற்ற துணையை உங்க மகளுக்கு என்று தருவார். நன்றி அப்பா. ராஜா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கேஸ் ஸ்டடி. ஒரு சகோதரர் ஒருத்தவங்க உங்களுடைய வலது கால் நடக்க முடியல, உங்க வலது காலில் மூட்டி பகுதியில் உங்களுக்கு அதிகமான வலி, உங்களால் நடக்க முடியலை. ஹalleluya. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியோட வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். உங்கள் கால்களில் உள்ள அந்த வலி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகிறது. ஹalleluya. உங்கள் வலது காலில் காணக்கூடிய அந்த வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகுது.
ஹalleluya. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அப்பா சாட்சிகளை நீர் உருவாக்குகிறீர் அப்பா. என் ஆண்டவர் சாட்சிகளை உருவாக்குகிறீர். ஹalleluya. நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தையும் அதிசயத்தை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஹalleluya. எங்களுக்கு வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப்போட நம்பரை நாங்கள் கீழே கொடுக்குறோம். ஆமா. அநேக அற்புத அதிசயங்களை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். அநேக சாட்சிகளை எங்களுடைய ஊழியத்தில் நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஆமா. அநேக அற்புத அடையாளங்களை தேவன் செய்து கொண்டு வருகிறார். அநேகர் சுகம் பெறுறாங்க. கேன்சர் வியாதியிலிருந்து சுகம், கிட்னி பிரச்சனையிலிருந்து சுகம், ஆமா, மரிக்கும் தருவாயிலிருந்து சுகம், பிசாசு போராட்டத்திலிருந்து சுகம், விடுதலை ஆகிறாங்க. அதில் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அநேக அற்புத சாட்சிகளை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நித்தமும் எங்களுடைய அந்த அதிகாலை ஜெபத்தில் நீங்க கேட்க முடியும். அநேக சாட்சிகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆமா, கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் சாட்சியாய் உங்களை நிறுத்துவார். இந்த நேரத்தில் நீங்க வேண்டிக் கொள்ளுங்க, ஆண்டவரே என்னையும் சாட்சியாக நிறுத்துமா, நானும் என்ன செய்யட்டும், இந்த ஊழியத்தில் ஒரு பங்காக நான் என்னுடைய சாட்சியை சொல்லட்டும். ஆமா ஆமா, நிச்சயமாக என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஆண்டவர்கிட்ட இப்படி பொருத்தனை பண்ணுங்க எப்போவுமே, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்வீங்கன்னு சொன்னால் நான் அதை பலருக்கு நான் அதை போய் சொல்லுவேன். உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமாம், நீங்கள் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது தான் தேவன் உங்களை நிரப்புவார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக உங்கள் சாட்சிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவன் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, இந்த நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீங்க. கர்த்தர் உங்கள் வீடுகளுக்குள்ள இறங்கி இருக்கிறார். தேவ மகிமை உங்கள் வீட்டுக்குள்ள இறங்கி இருக்கிறார். தேவ ஆவியானவர் உங்களை சூழ்ந்து இருக்கிறார். இந்த இரவு நேரத்தில் தேவ ஆவியானவர் உங்களை அவர் நிரப்பி உங்களை சமாதானத்துக்குள்ள அவர் உங்களை நடத்துவார். இந்த நாளில் இருந்து நீங்க பார்ப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புத சாட்சிகள் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எங்கேருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, என் தேவ வல்லமை உங்கள் மேலே இறங்கும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. சகோதரி தீபா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பியூலா, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. மணி, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பாருங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மணி நாயக்கர் பாருங்க சாட்சி கொடுத்துருக்கிறாங்க. பாருங்க, ஐயா எனக்கு தான் இரவுல தெரியுமா, அவங்களுக்கு பாருங்க இரவுல தூங்க முடியாம இருந்திருக்கிறாங்க. பாருங்க, கர்த்தர் இந்த நேரத்தில் அற்புதத்தை செய்திருக்கிறார். அவருடைய நாம மகிமைப்படட்டும். என் தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் மணி மேல இறங்குவதற்காக நன்றி மணி நாயக்கர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும். அவருடைய பாதுகாப்பு இருக்கும். தேவ மகிமை உங்களை நிரப்பும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. 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 நெகேமியா, இம்மானுவேல், கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இயேசப்பா அவங்க டிரான்ஸ்ஃபர் டு சென்னை டு பெங்களூர் கேட்டிருக்காங்க. சென்னை டு பெங்களூர் பிராஞ்சிக்கு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். டிரான்ஸ்ஃபரை ஆண்டவர் தருவாராக ராஜா. ஹல்லேலூயா. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஏஞ்சலின் ஜாய்ஸ், கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ராஜா அவங்க தலையில காணக்கூடிய கழுத்து பகுதியில் காணக்கூடிய அந்த வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. மீனா மேரி, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உங்க மேல கர்த்தருடைய கரம் அமரட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. தேவ வல்லமை இப்பொழுது சகோதரியை தொடட்டும். அப்பா தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக விஜய்க்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் அவங்க மேலே காணக்கூடிய அந்த பலவீனம் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய கரம் அமரட்டும். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. சிம்பிள் டெய்லர், யார் பாடி பெயின். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும். இப்பொழுது மீண்டும் ஒரு விசை நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை நான் ஜெபிக்கிறேன். என் இயேசு, மீண்டும் இந்த வார்த்தை நீங்கள் கவனிங்க. உங்கள் சரீரத்தில் எந்தெந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வலிகள் இருக்கிறதோ, வியாதி இருக்கிறதோ, எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. சகோதரி ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு மார்பக புற்றுநோய், மார்பகத்தில் புற்றுநோயின்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் சொல்றார், இப்பொழுது என் இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் உங்களை தொடுகிறது. உங்களுக்கு புற்றுநோய், உங்கள் மார்பகத்தில் உங்களுக்கு ஒரு புற்றுநோய் கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. Be healed in the mighty name of Jesus Christ. இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசப்பா அந்த கட்டிகள் மறைந்து போகட்டும். அந்த கேன்சரை இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்றேன். நான் கேன்சல் பண்றேன்.
கேன்சல் உங்க சரீரத்துல நான் கேன்சல் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்றேன். அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. ராஜா, ஒரு அற்புத சாட்சியை ஆண்டவனை ஏற்படுத்துகிறேன். இப்பொழுது தேவ தூதர்கள் இறங்கட்டும் அப்பா. சுகமளிக்கும் தூதர்கள், தேவ தூதர்கள், சுகமளிக்கும் தூதர்கள் இப்பொழுது இறங்கட்டும். பாதுகாக்கும் தூதர்கள் இறங்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உங்க வல்லமை உள்ள நாம மகிமைப்படுவதாக. இயேசுப்பா, உங்க நாம மகிமைப்படட்டும் ராஜா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிபூர்ண சுகத்தை கொடு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கடன் பாரத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா, இப்பொழுது ராஜா அவருடைய கடன் பாரங்கள் எல்லாம் நீங்கட்டும். ராஜலட்சுமி, ராஜி, கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். எஸ், ஹalleluya, ஹalleluya. கடன் பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையிலிருந்து விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும் பாபா. மீனா, இவாஞ்சலின், ஹalleluya, ஹalleluya. திருமண காரியத்துக்காக ராஜா காத்திருக்கிற இந்த குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஹalleluya, ஹalleluya. thank you holy spirit. ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு பாருங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. thank you holy spirit. அஜீஸ் குமார், ஹalleluya. இவாஞ்சலின் சோஃபியா, அஜீஸ் குமாருக்கு இருக்கிற அந்த மன குழப்பம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இருதயத்தில் சமாதானம் உண்டாகும். சகோதரர் தாமஸ், கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். எசப்பா, அவங்க சரீரத்தில் காணக்கூடிய ஹalleluya சகோதரர், அவங்களுடைய மகன் ஜோசப் அப்பா, லிவர்ல காணக்கூடிய பிரச்சனை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ராஜா எசப்பா, இப்பொழுதே அந்த மகன் மேல, ஜோசப் மேல உங்க வல்லமை இறங்கட்டும். ராஜா, அற்புத சுகமளிக்கிற வல்லமை அந்த மகனுடைய லிவர்ல இறங்கட்டும். என் ஆண்டவர் லிவரை தொட்டு சுகப்படுத்துவீராங்க. இயேசுவின் தழும்புகளால் மகன் ஜோசப்புடைய லிவர்ல இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். ராஜா, அந்த ரூவா காற்று அந்த மகன் மேல் வீசட்டும். உயிர்ப்பிக்கிற அந்த ஜீவனுள்ள காற்று இங்கே வீசப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. thank you holy spirit. thank you jesus. thank you jesus. வலிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். அற்புத சுகம், அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹalleluya, 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 ஹalleluya. யாரோ ஒரு சகோதரி, உங்க பிள்ளை ஹalleluya, thank you holy spirit. 5 வயசு ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் சரியாக பேசலை, அவனுக்கு சரியாக பேச வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறீங்க. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுது என் தேவன் நாவுகளின் கட்டுகளை அவர் அவிழ்க்கிறார். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். என் தேவன் உங்கள் மகனுடைய நாவின் கட்டுகளை அவிழ்க்கிறார். உங்கள் மகன் என்பது திக்காம என் ஆண்டவர் பேச வைப்பார். இந்த இரவு நேரத்தில் உங்கள் பிள்ளை தூங்கிட்டு இருக்கிறான். எனக்கு ஆவியானவர் தெளிவாக உணர்த்துறார் பாருங்க. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. இயேசுவே, அற்புத சுகம் அந்த மகனுடைய நாவில் இப்பொழுது உண்டாவதற்காக நன்றி. அமராஜ் ஏசப்பா, தெளிவான வார்த்தையை கொண்டு அவன் பேசுவான். என் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. மீனா ராகுலுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இயேசுவே, அற்புத வல்லமை இப்பொழுதே அந்த மகளை தொடட்டும். பியூலா, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் அமரட்டும் அப்பா. ஹalleluya. பிசாசின் போராட்டங்கள், சத்துருவின் கட்டுகள் எல்லாம் இப்பொழுது விலகி போகட்டும். யார் எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, மீண்டும் நான் வருகிறேன் ஒரு விஷயம் இயேசுவின் நாமத்தினால். பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக பாருங்க, இன்னைக்கு அநேக வியாதிகளுக்கு காரணம் பிசாசானவனே. அவன் தான் அதிக வியாதிகளை கொண்டு வருகிறான். இந்த நாட்கள் அநேக வியாதிகள், புது புது வியாதிகள் ஜனங்களை அழிக்கும்படி, காலம் தனக்கு கொஞ்சம்தான் இருக்கிறது என்று சொல்லி அவன் அறிந்து, வேதம் சொல்லுகிறது, அவன் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இதே நாட்களில் தான் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவர் ஊற்றுவார். இந்த நாளில் பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர்கிட்ட இதை கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் ஆவியின் வல்லமை எனக்கு தாங்க, உங்கள் ஆவியின் அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுங்க. கடைசி நாட்களில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றுவார். உங்கள் வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள். நிச்சயமாக என் தேவ ஆவியானவர் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வார். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய கரம் இறங்குறதுக்காக நன்றி. ஹalleluya. அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கிரீனா நாடார், ஆமாம், பெயர் ஜாய்சன். படிக்கிற மகனுக்காக அவனை பலவீனப்படுத்துகிற ஆவிகள்
இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இந்த இரவு நேரத்தில்ப்பா அந்த மகன் மேலே கரம் இறங்கட்டும். நாளை தினத்தில் ராஜா ஜாய்சன் ஒரு அற்புத மகனாக, ஒரு ஒரு ஆச்சரியப்படத்தக்கதாக அவனுக்குள்ளேருந்து என் ஆண்டவர் கிரியை நீர் வெளிப்படுத்துவீர். சகோதரி சாட்சி சொல்லுவாங்க, என் தேவனுடைய வல்லமை ஜாய்சன் மேலே இறங்குவதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். மீனா மேரி, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மீனா மேரி மேலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுடைய பேத்தி, அதாவது கிராண்ட் டாட்டர் மேலே மகிமை இறங்கட்டும். அவருடைய படிப்பு காரியத்தை உங்களுடைய கரத்தில் தருகிறேன். படிக்கிற பிள்ளைகள் மேலே தெய்வ மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. கடன் பாரத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யக்கூடியவர். ஹல்லேலூயா. இயேசப்பா, உம்முடைய பிள்ளைகள் தரித்திரர் ஆகக்கூடாது என்பதற்காக என் ஆண்டவராக இயேசு நீர் சிலுவையில் தரித்திரர் ஆனீரப்பா. அமராஜா இயேசப்பா, உம்முடைய ஐஸ்வர்யத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் தரித்திரங்கள் மாறட்டும். ஜீசஸ் 19 ஹரிஸ் பொன்ராஜ். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அமரட்டும். அமராஜ் இயேசப்பா, அந்த சூசைடு தாட், நெகட்டிவ் தாட் எல்லாம் விலகட்டும். ஹல்லேலூயா. இயேசப்பா, உங்கள் வல்லமை உள்ள நாம மகிமை படட்டுமாப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கீழ்ப்படுதல் உள்ள ஆவியை ஊற்றுங்க விஜயகுமாரி. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்களை, உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் போட்டுக்கிட்டுருக்கீங்க. நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு மேலும். ஒரு சில நேரங்களில் ஒருவேளை ஒரு சிலருடைய பெயர் விடுபட்டிருக்கலாம். ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன், தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பெயர்களை நான் குறித்து வைத்துக் கொள்வோம். நாங்கள் ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமரட்டும். இந்த தேவனுடைய மகிமை ஒவ்வொரு மேலும் இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு நேரத்திலும் அப்பா, இது இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தெய்வ மகிமை இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி. இயேசுவே, இந்த இரவு நேரத்திலும் அமராஜா இயேசப்பா, நேரத்தை பொருட்படுத்தாது அற்புதத்துக்காக காத்திருந்த அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இதில் பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த இரவு நேரத்தில் தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. தேவ தூதர்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சமாதானத்தை நான் பேசுகிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் நான் சமாதானத்தை பேசுகிறேன். ஹல்லேலூயா. நான் பேசுகிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. வெள்ளியோ பொன்னோ காசோ கொடுத்து இந்த சமாதானத்தை வாங்க முடியாது. இது என் இயேசு சிலுவையில் தம்முடைய பிள்ளைகளுக்காக இரத்தம் சிந்தி சம்பாதித்த சமாதானம். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நான் சமாதானத்தை பேசுகிறேன். என் இயேசுவின் சமாதானத்தை பேசுகிறேன். குடும்பத்தில் காணக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கசப்புகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அந்த அந்நுண்ணிய ஐக்கியம் இதில் இருக்கிற, இதை கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். நம்ம ராஜா இயேசப்பா, தேவ மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தொடர்ந்து உம்முடைய மகிமையை, உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொண்டு இருக்கட்டும். இந்த இரவு நேரத்தில் இதில் இணைந்த ஒவ்வொரு குடும்பங்களும் சாட்சியுள்ள குடும்பமாக இருக்கட்டும். அமராஜா இயேசப்பா, இந்த ஜெபத்தில் இணைந்தது நல்லது, இதில் பங்கெடுத்தது நல்லது. கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை அவர் செய்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய கரம் இப்பொழுது அமரட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழி நடத்தும், பாதுகாத்தவர்களும் ஆசீர்வதி. உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக நான் தந்து ஜெபிக்கிறேன். அமராஜ், அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் நீங்கள் நேரம் எடுத்து நீங்கள் உட்கார்ந்து இந்த ஜெபத்தில் இணைந்திருந்தீங்க. இந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களை நடத்தணும். தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த ஜெபத்தை எங்கள் நேரங்களை நாங்கள் மாற்றலாம். ஒருவேளை 8:30 நான் இப்போ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப லேட் ஆகிடுது. ஆனாலும் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அற்புதத்தை அவர் செய்வார். விசுவாசிங்க. பாருங்கள், அநேக சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த நாளில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தில் இணைந்திருங்க.
தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பார்னு சொன்னால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி அப்பா. தேவனுடைய கரம் உங்கள் மேல் அமர்ந்திருக்கும். நன்றி. சோர்ந்து போகாதீர்கள், தைரியமாக இருங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே போல் நம்ம சந்திப்போம். கர்த்தருடைய கரம் உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவதாக. God bless you. God bless you.